கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பிராக்கெட் ஆர்டர். அதாவது நம்ம அப்ஸ்டாக்ஸில் வந்து ஓசிஓன்னு சொல்லுவோம். ஒன் கேன்சல்ஸ் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம ப்ரீவியஸாக இந்த கவர் ஆர்டர் பார்த்தோம் இல்லைங்களா, அதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் இந்த பிராக்கெட் ஆர்டர் ஓசிஓ. 100% சேஃப் அண்ட் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். நான் இன்ட்ராடேயில் இதை தான் யூஸ் பண்ணுவேன். ஈவன் ஸ்டாப் லாஸையும் நான் இதில் மென்ஷன் பண்ணி யூஸ் பண்ணுறேன்னு கூட சொல்லுவேன். ஓகேங்களா? இது எப்படின்னா, இப்போ இந்த காம்ப்ளெக்சிட்டியில் உங்களுக்கு போனீங்கன்னா ஓசிஓ இருக்கும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஆர்டர் டைப்னா தெரியும். லிமிட்டு இல்லைனா எஸ்எல் லிமிட்டில் இருக்கும், மார்க்கெட்டில் லிமிட்டில் இருக்கும். இன்ட்ராடே தான் அது ஃபிக்ஸடு. இப்போது இங்கே பை ப்ரைஸ் கொடுக்கலாம், ஸ்டாப் லாஸ் ப்ரைஸும் கொடுக்கலாம், டார்கெட் செல் ப்ரைஸும் கொடுக்கலாம். ஸ்டாப் லாஸோடைய செல் ப்ரைஸை கட்டுப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு ட்ரெயிலிங் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் இதுதான் அட்வான்டேஜ். கவர் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, கவர் ஆர்டருக்கு இதுக்கும் பிராக்கெட் ஆர்டருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, கவர் ஆர்டரில் ஸ்டாப் லாஸ் அமௌண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்பர் 2, செல் பண்ண வேண்டிய ப்ரைஸை நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. நம்ம தனியாக தான் போய் இன்னொரு ஆர்டர் கொடுக்கணும். ஆனால் ஓசிஓவில், அதாவது இந்த பிராக்கெட் ஆர்டரில், இந்த ஒரு ஸ்க்ரீன்லேயே ஒட்டுமொத்தமாக இந்த ஷேரோடைய தலையெழுத்து என்ன அப்படின்றத முடிவு பண்ணி நம்ம வச்சுட்டு அடுத்த ஷேருக்கோ இல்லை அடுத்த வேலையோ நம்ம பார்க்க போயிடலாம். அதனால தான் இந்த பிராக்கெட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் அப்ஸ்டாக்ஸை ப்ரெஃபர் பண்ணுறது. ஓகே, இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்எஸ்சி விப்ரோ எடுத்திருக்கோம். 329.80 ஓய் போயிட்டுருக்கு. நான் ஒரு 100 குவான்டிட்டி பை ப்ரைஸ் வந்து 325 ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் செல் ப்ரைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய செல் ப்ரைஸ் என்னவோ அதை மென்ஷன் பண்ணக்கூடாது. அது 320 ரூபா அப்படின்னா 320 ரூபான்னு மென்ஷன் பண்ணாதீங்க. அதாவது கவர் ஆர்டரில் தான் அந்த மாதிரி அமௌண்ட் மென்ஷன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை கம்பேர் பண்ண சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எவ்வளவு அமௌண்ட்டு குறையணுமோ, அதாவது 325 ரூபா, 5 ரூபா கம்மியாச்சு அப்படின்னா அதை 320 ரூபா வந்தால் ஓகே அப்படின்னா அப்போ 5 ரூபா, அந்த 5 ரூபாவை தான் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். அது 320 ரூபாவை தான் ஸ்டாப் லாஸ் செல் ப்ரைஸை எடுத்துக்கும். அதே மாதிரி தான் டார்கெட் செல் ப்ரைஸும். டார்கெட் செல் ப்ரைஸ்லேயே என்னென்னா, 10 ரூபா வந்தால் வித்துரு அப்படின்ற மாதிரி கணக்கு. எக்ஸ்ட்ரா மேலே ஒரு ஷேருக்கு எனக்கு 10 ரூபா வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி கணக்கை போட்டு வித்துரு அப்படின்னீங்க. ஸோ டார்கெட் செல் ப்ரைஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோ. 335 வந்தால் வித்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸில் ரெகுலராக விட்டுட்டிங்கன்னா அது நார்மல் ட்ரேடிங் ஸ்டாப் லாஸு. சப்போஸ் நீங்கள் ட்ரெயிலிங் கிளிக் பண்ணிவிட்டு 20 டைம்ஸ் இன்ட்டு 0.05 போட்டிங்கன்னா 1 ரூபா வித்தியாசம். ஓகேங்களா? இதுவே நீங்கள் 10 ரூபா 10 இன்ட்டு 0.05 போட்டிங்கன்னா 50 பைஸ் டிஃப்ரென்ஸு. என்ன டிஃப்ரென்ஸ் இது, என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பை ப்ரைஸ் 325 ரூபா கொடுத்து வாங்குறீங்க. ஓகேவா? வாங்கிட்டீங்க. அந்த 329 ரூபா 80 பைசாவில் இருந்த ஷேரு 325 ரூபாய்க்கு வந்துருச்சு. உங்கள் ஷேர் பை ப்ரைஸை எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ 325 ரூபா இருந்த ஷேரு இப்போ 326 ரூபா போச்சு அப்படின்னா, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் செல் ப்ரைஸ் இருக்குது பாருங்கள், 320 ரூபா இருந்ததுல, அது ஆட்டோமேட்டிக்காக 321 ரூபாவாக ஆகிடும். நீங்கள் சப்போஸ் 20ன்னு போடாமல் 10ன்னு மென்ஷன் பண்ணீங்கன்னு வைங்க, இங்கே 0.50 பைசே தான் டிஃப்ரென்ஸு. அப்போ இங்கே எவ்வளோ வித்தியாசம் வரும்னா 320 ரூபா 50 பைசா தான் ஏறும். புரியுதுங்களா? ஒரு ரூபாய்க்கு அங்கே 1 ரூபாய் ஏறிச்சுன்னா இங்கே எனக்கு ஸ்டாப் லாஸோட அமௌண்ட்டும் 1 ரூபாய் ஏறணும். அங்கே 326 வந்துச்சுன்னா இங்கே என்னோட ஸ்டாப் லாஸ் 322 வரணும். அங்கே 327 வந்துச்சுன்னா இங்கே எனக்கு 323 வரணும். அப்போ என்னோட ஸ்டாப் லாஸ் அமௌண்ட்டு லாக் ஆகிடுமா? புரியுதுங்களா நான் சொல்கிற கான்செப்ட்டு? இப்போ 325 ரூபா நான் வாங்குகிறேன், 335 ரூபாய்க்கு விற்க சொல்கிறேன், 320 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். இப்போ நான் இந்த ட்ரெயிலிங்னால என்னுடைய ஸ்டாப் லாஸ் அமௌண்ட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது ஹை லெவல் போயிட்டே இருக்குது. அப்போ என்னோட ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், சீக்கிரமாக விற்றுரும். ஸோ 320 ரூபா வந்தால் விற்கிறத விட 323 ரூபா ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். புரியுதுங்களா? அந்த 3 ரூபா ஏறி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் என்னன்னா, சப்போஸ் மறுபடியும் ஷேர் 324, 26, 27 வந்தது அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் செல் ப்ரைஸ் இருக்கு பாருங்க, அதுவும் குறையாது. அது அப்படி தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் நீங்கள் நினச்ச டார்கெட் பண்ண ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வந்து செல் ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் செல் ப்ரைஸ் வந்து லாக் ஆன மாதிரி, அதாவது சேஃபான மோடில் ஓடிட்டு இருக்கும். நம்பர் 2,
இந்த டார்கெட் செல் ப்ரைஸ். ஓகேங்களா? அதாவது இதில் என்னன்னா, நான் ஆல்ரெடி ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, பை அண்ட் செல் அண்ட் பை ஃபெசிலிட்டி இருக்குன்ட்டு. அந்த கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு தான் இது என்னென்னா, இந்த ஸ்டாப் லாஸ் செல் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டார்கெட் செல் ப்ரைஸு கேன்சல் ஆகிடும். அது கேன்சல் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒரு ஷேர் 10 ரூபா அந்த வாங்குற கணக்கில் போய்டுன்றதுனால ஆட்டோமேட்டிக்காகவே இது கேன்சல் ஆகிடும். சப்போஸ் செல் ப்ரைஸ் டார்கெட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் செல் ப்ரைஸ் இருக்குது பாருங்கள், அது கேன்சல் ஆகிடும். அதுதான் ஒன் கேன்சல் அதரோட அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஆனால் இதில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் உண்மையிலேயே பெரிய அட்வான்டேஜ். அதுக்காக தான் நான் ஓசிஓவை அதிகமாக ப்ரெஃபர் பண்ணுறது, இந்த பிராக்கெட் ஆர்டரை அதிகமாக யூஸ் பண்ண சொல்லி கஸ்டமர்கிட்ட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? நான் சொன்னது புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.